ஒருவருக்கொருவர் ஆதரவு. இது கருணை, இரக்கம் மற்றும் தாராள மனப்பான்மையின் செயல்களை வலியுறுத்துகிறது. விசுவாசிகள் சுமைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஒருவருக்கொருவர் ஊக்குவிக்கவும், மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கவும் ஊக்குவிக்கிறது. சுமைகளை பகிர்ந்து கொள்வதிலும் ஆதரவை வழங்குவதிலும், கிறிஸ்தவர்கள் ஒருவரையொருவர் ஆதரிப்பதிலும் கவனித்துக் கொள்வதிலும், தேவைப்படும் சமயங்களில் உதவி செய்வதிலும் சுறுசுறுப்பாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என்று பைபிள் போதிக்கிறது. இது ஒரு பரிந்துரை மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு அடிப்படை அம்சமாகும். சேவை மற்றும் கருணை செயல்கள். சேவை மற்றும் கருணை செயல்களின் முக்கியத்துவத்தை பைபிள் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. விசுவாசிகள் கடவுள் மீதான தங்கள் விசுவாசம் மற்றும் அன்பின் வெளிப்பாடாக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் சேவை செய்யவும் வலியுறுத்துகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள்.